நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டரை போட்டிருக்காங்க, மகிழ்ச்சியா இருந்துச்சு. பெண்கள் படிச்சவங்க டாக்டரை விஜய் போட்டிருக்காரு. பார்த்தா அது ஜோசியத்தின் மூலமா கேன்சர் ட்ரீட் பண்ணலாம். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன்? நிறைய கடை வாங்கியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க, என் ஜோசியத்தை நம்புறாங்க. முன்ஜென்ம கர்மத்தின் அடிப்படையில் தான் இப்ப இருக்கக்கூடிய மனிதன் பிறக்க, விலங்கா இருந்து மனிதனை பிறக்க முடியாது. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். முன்ஜென்மம் அப்படிங்கிற சப்ஜெக்டின் அடிப்படையில் நீங்க பிறப்பு எடுத்துட்டீங்கன்னா முன்ஜென்மத்துல முடிஞ்சிச்சு. ஒரு அமானுஷ சக்தி நம்ம பாடியை டேக் ஓவர் பண்றதுக்கான அறிகுறி தான் இது. ஃபியூச்சர் டாக்டரோ இன்ஜினியர் ஆகலாம், எதுவுமே படிக்காத ஒரு ஆளா கூட இருக்கலாம். எல்லாம் இது எது ரிலேட் பண்றேன், இது கர்மம். ஒரு கோத்துங்கோமோ ஜோசியத்தின் மூலமா கேன்சரை ட்ரீட் பண்றாங்களாம். குழந்தை இல்லைன்னா ஜோசியத்தின் மூலமா ட்ரீட் பண்ணுவாங்களாம். புரிஞ்சதா? குழந்தை இல்லைன்னா ஜோசியம் பண்ணி எப்படியா குழந்தை பிறக்க வைக்க முடியும்? அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. அந்த அம்மா அப்படி சொல்லி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு இல்லீகல் ஃப்ராடு. ஒருவரின் ஜாதகத்தை கொண்டு அவருக்கு எதிர்காலத்தில் வரும் நோயை கூட கண்டறிந்து குணப்படுத்தலாம் என பேசியிருக்கிறார். நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலாம், செத்த பயிலுலாம், மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அந்த 16 நாளும் ஒவ்வொரு வேட்பாளரும் தன் தொகுதிக்கு தன் தலைவர் வந்து ஓட்டு கேட்க மாட்டாரா, தன் மாவட்டத்துக்கு வருவாரா அப்படின்னு பார்த்தா எல்லா மாவட்டத்துக்கும் போவாரான்னே தெரியாத. சார் நான் தான் சொல்றேன், அவர் வந்து ஒரு டிவைன் கரிஷ்மால இருந்து ஒரு கல்ட் ஃபிகரா அவர் வராரு சார். டிவைன் கரிஷ்மா என்ன அதெல்லாம் எதுக்குது? கரிஷ்மால இருந்து தமிழ்ல என்னது? அதான் சார், நீங்க வந்து அவர் ஒரு கல்ட், ஒரு டிவைன் கரிஷ்மான்னா என்னன்னு தமிழ்ல சார்? அது உடைக்க முடியாத எந்த ஒரு சக்திகளாலும் உடைக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த கரிஷ்மேட்டிக் லீடரா வராரு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எந்த ஒரு சக்திகளாலும் உடைக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த கரிஷ்மேட்டிக் லீடரா வராரு. நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீங்க உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா லீடர் டிவைன் தெய்வீக குழந்தையா என்ன? டிவைன் கரிஷ்மா தெய்வீக வசீகரமா? லீடர்ஷிப் வந்து மொத்தம் 3 விதம் சார். இல்ல டிவைன் கரிஷ்மாவுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் டிவைன் கரிஷ்மாங்கிறது இப்ப கரூர் சம்பவம் நடந்தது, அது ஒரு எதிர்பாராத விபத்து. அதனால அவரோட இமேஜ் எந்த விதத்திலும் பாதிக்கப்படல. உன்னால எவ்வளவு சமாளிக்க வேண்டியது பத்தியா? எப்படி சொல்றீங்க நீங்க? என்னோட புரிதல், என்ன அளவுகோல்ல சொல்றீங்க? ஐயா நான் என்னோட புரிதலை சொல்றேன். அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், உன்னையும் கொலை பண்ண வச்சிருக்காரு. அவர் மற்ற தலைவர்கள் போல களத்துக்கு போக வேண்டிய தேவை இல்லைங்கிறேன். ஏன்னா அவர் ஒரு கல்ட்டா உள்ள வராரு. அவர் நான் தெரியாம தான் கேக்குறேன். போன ஜென்மத்து கதையெல்லாம் சொல்றீங்கல்ல, அதை உண்மையிலே வச்சுக்குவோம். அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு சாதாரண தலைவர் கடவுளாவே இருக்கட்டும் சார், கடவுளாவே இருக்கட்டும். டெமி காட் இல்ல, பாதி கடவுள் இல்ல, கடவுளை போன்றவர் இல்ல, அவர் கடவுள் ஒரிஜினல் கடவுளாவே இருக்கட்டும். என்கிட்ட வந்து ஓட்டு கேட்க மாட்டாரா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்களா? ஜனநாயகத்துல ஒரு வாக்காளனுக்கு கொடுக்குற அதிகபட்ச மரியாதையே அவங்கள தேடி போய் ஏன் இது ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்றோம்? உங்களுக்கு எக்ஸிபிஷன் போவோம், அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடுவோம், நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளோ ஆர்வம். தாஜ்மஹாலை போட்டோவில் பார்த்துருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். உண்மையாக ஐஃபில் டவர் பார்க்கணுன்னா பாரிஸுக்கு போகணும், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாமல் பெரிய கூட்டம் கூட தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை, அதெல்லாம்
வெறும் அட்டை. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, மாற்றம் தரம்னு சொல்லி இப்படி அரசியல் வரலாற்றிலேயே யாரும் பண்ணாத ஒரு மாற்றத்தை தந்திருக்கீங்கடா. முறையா அரசியல் வரலாற்றுல ஒரு கட்சி தலைவர் வராம அவருடைய பொம்மையை வச்சு ஓட்டு கேட்கறது இதுதான் முதல் தடவை. மாசான மாற்றமா இருக்கேடா உங்க மாற்றம். ஐயோ, உங்களெல்லாம் பிரச்சாரம் பண்ண விட்டதுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு தமிழ்நாட்டை கொடுத்துட்டா சிஎம் சீட்ல பொம்மையை கூட்டு வச்சு உட்கார வச்சிருவீங்கடா. நம்ம வண்டி அப்படிதான் இருக்கும். இன்னும் இருக்கு, வேலை இருக்கு, நாம தான் அதெல்லாம் வேலை இருக்குன்னா வேலையை பார்க்க வேண்டியதானே. வண்டிக்கு டெக்கரேஷன் ஓனர் தான் பார்க்கணும். ஆமா, நீ ஓனரும் இல்லையா? மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணிலே கால் வைத்தவுடனே இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி எனக்கே சிரிப்பா இருக்கு. பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். நம்மளாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்து எடுப்போம், புக் வைப்போம், உட்கார்ந்து சாப்பிடுவோம், தட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆனா ஒருத்தர் டேபிள பார்த்தாலே நான் உள்ளதான் பூந்து போவேன்னு அடம்பிடிக்கிற ஒருத்தர் தான் தவழ்ந்து தான் போவேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி தவழ்ந்து போவார் தெரியுமா? எதிர்க்க இருக்கவங்க பயந்து ஓடுற அளவுக்கு தவழ்ந்து போவார். டேபிள பார்த்தா விட மாட்டாங்க. சார், பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே போகுது, எப்ப சார் குறைப்பீங்க? நான் இதுக்கு பதில் வந்து ஒற்றை வரல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சார், நாளுக்கு நாள் விலைவாசி ஜெய் ஸ்ரீராம், 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 ஜெய் ஸ்ரீராம். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு. எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். என்ன வழி ராஜா உனக்கு? இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஜிப்பு போடும்போது மாட்டிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வழியா? இல்ல கதை விடுக்கல கட்டவரல கொடுத்துட்டியா? கால் நகம் பெந்திருச்சா? கிரிக்கெட் விளையாடும் போது படக்கூடாத இடத்துல பெற்றுச்சா? அக்கில்ல கட்டி வந்துருச்சா? பல்லு வலியா ராஜா? நகை சுத்தி? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் ரொம்ப வலிக்கும். ஒருவேளை அவரு நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? செத்துறணும். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும் கேட்டா தளபதி தானே. அவ்வளோ தளபதி தானே. செத்துருணும். உண்மையை சொல்றேன் சத்தியமா தளபதி தான். ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூலிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். ஏன்னா பயில சொல்ல எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அவர் பார்த்துட்டு பாரு, என்ன சொல்லுங்க. நீ தானே அடுத்த சிஎம் போதுமானா? ஐயோ சாமி, வேற நீ லைஃப்ல நாசமா போனதுக்கு யாரா காரணம்? ஒத்தா என்ன ஏண்டா பாக்குற? சென்னையில ஒரு நாள் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் கேட்பார். நான் 5 தொகுதிக்கு போயிட்டேன், அப்ப 5 நாளுக்கு ரெஸ்ட் கொடுன்னு சொல்லி கேட்பார். இது நடக்கும். 5 நாளுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த தொகுதிக்கு போகணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதே மாதிரி ஒரு 3 டைம் 4 டைம் பண்ணாருன்னா தேர்தல் முடிஞ்சிடும். சோ விஜயோட ஆக்சுவல் பிளான்ல இந்த மாதிரி கடுமையான பிரச்சாரம்லாம் இல்லவே இல்ல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மாரா. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க, நடத்துறோம். திடீரென விஜய் நோக்கி வீசப்பட்ட மர்ம பொருள். திடீரென விஜய் நோக்கி வீசப்பட்ட மர்ம பொருள். திடீரென விஜய் நோக்கி வீசப்பட்ட மர்ம பொருள். ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நிம்மதியா நாளா சம்பாதிக்க முடியுதா? இங்க வந்து நோய் ஏன் கருவாப்பையில இந்த சோறு செமிக்க மாட்டா? எனக்கு செமிக்கியா? 16 தொகுதியும் திமுகவுடைய கோட்டையாக சென்னை இருந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். 16 தொகுதியும் நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. திமுகவுடைய கோட்டையாக சென்னை இருந்து கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். இது நான் சொல்ல சார், அவையார் சொன்னது. அது இன்னும் 50-60 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியுடைய கோட்டையாக இருக்கும். ஏன் என்று சொன்னால்
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த 30 வருடமாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். கடவுளே, என்ன திருப்பு சீரியஸா இருக்கும்போது ஒரே மாறிடுச்சு. சரி நம்ம பசங்களை போய் பார்த்துட்டு வரோம். ஏய் சிவா, ஏய் நீமா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் நான் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிட்டு இருந்தீங்களா? என்னடா ஆச்சு? பார்க்குறதே கவர்மெண்ட் வேலை தானே. 20,000 சம்பளம், வேலைக்கு போயிட்டு வர ஒரு மாட்டு வண்டி, அது போக வாரமானா 1 கிலோ மாட்டுக்கறி. அப்படியா? சரி கழுத்துல என்னடா ஐடி கார்டு? கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் ஐடி. வீட்டு பாடம்னு ஒன்னே இருக்காது, கிழிச்சு தூர போட்டுருவேன். ரேங்க் கார்டெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு கல்வி சுமை இல்லை, சுகம்னு ஆக்கிடுவேன். புத்தகம் பைக்கூடலாம் கிடையாது. நேராக போக வேண்டியது அங்கே பள்ளிக்கூடத்திலே அறைய வச்சிருவேன். அங்கே யாருப்பா? பழனிவேல்னு போட்டு அவன் புத்தகத்தை எல்லாத்தையும் உள்ள வச்சு சாவியை பூட்டிட்டு கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திறந்து படிச்சுக்க வேண்டியதான். அதான் வீட்டு பாடம் இல்லையே. இது ஒரு யூட்டோப்பியன் லைஃப். நாம் தமிழர் கட்டமைக்க நினைப்பது இளைஞர்களை ஏமாற்றி சாத்தியமில்லாத விஷயங்களை சொல்லி ஒரு கற்பனை உலகத்தில் நின்று கொண்டு சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் அது நடக்காத காரியம். நடைமுறையில் சாத்தியப்படுத்தி காட்டி ஏழை மாணவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக பலன் பெறக்கூடிய மாணவர்கள் வருவார்கள். Dravidian 2.0 is definitely possible என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.